Assalamualaikum. Hi friends, welcome back to Madurai Ponnu channel. Hope you all are good. இந்த vlogல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு முக்கியமான இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்ஸ் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். அதுல ஒன்னு பாத்தீங்கன்னா இஃப்தார் டே அவுட். இந்த ரணகலத்திலேயே உனக்கு ஒரு கிளுகிளுப்பு கேக்குதா அப்படின்றது மாதிரி என் மைண்ட் வாய்ஸ் இந்த ரெக்கார்ட் பண்ணும்போதே தோணுச்சு. அதை பத்தி நான் டீடைலா சொல்றேன். அப்புறம் அந்த ஷார்ட் டைம்ல ஈத் ஷாப்பிங் எப்படி பண்ணிருந்தேன், எங்க போயிருந்தேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அண்ட் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான vlog-ஆ இருக்கும், மிஸ் பண்ணாம பாருங்க. ஆக்சுவலி இந்த vlog ஸ்டார்ட் பண்ணது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். UAE, இஸ்ரேல், ஈரான் சொல்லிட்டு பயங்கர வார் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து எடுத்தது தான் அந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா நான் அப்லோட் பண்ணி இந்த வீடியோல வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இஃப்தாருக்கு வந்து டே அவுட்டிங் போகலாம் அப்படின்றது மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். எப்போவுமே வந்து ஒவ்வொரு வருஷமே ஒரு 2-3 டேஸ் அந்த மாதிரி இஃப்தார் அவுட்டிங் மாதிரி பிளான் பண்ணிடுவேன். இல்லை வெளியிலேருந்து இஃப்தார் பாக்ஸ் வாங்குற மாதிரி பிளான் பண்ணிடுவேன். ஆனால் இந்த வார காரணமாக என்ன ஒரு 3 வாரம் வந்து அப்படியே அடைச்சு போட்ட மாதிரி வச்சுருந்தாங்க. அன்னைக்கு ஒரு நாள் வந்து நம்ம சரி இன்னைக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும், வெளியே போயிடலாம் எப்படியாவது அப்படின்றது மாதிரி தான் வந்து ஒரு பிளான்ல இருந்தேன். பட் கரெக்டாக வந்து அஜ்மானில் ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு காலையில் வந்து ஒரு பயங்கரமான அலர்ட் மெசேஜ். ஸோ எமர்ஜென்சி அலர்ட் மாதிரி யாருமே வந்து அவுட் சைட் போகாதீங்க, பால்கனி கூட எட்டி பார்க்காதீங்க அப்படின்றது மாதிரி. நம்ம நேரம் போல இருக்கு அப்படின்றது மாதிரி அப்படியே பேசாமல் உட்காந்துட்டேன். அப்புறம் ஒரு ½ அன் ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. நீங்கள் எப்பவும் போல நார்மலாக உங்கள் லைஃப்பில் மூவ் பண்ணலாம் அப்படின்றது மாதிரி ஒரு மெசேஜ். அப்பாடா நல்ல வேலை, இதுதான் சாக்கு, சின்ராசு எட்ரா வண்டின்ற மாதிரி என் ஹஸ்பண்டை கூப்பிட்டுட்டு இஃப்தாருக்கு டே அவுட்டிங் மாதிரி பிளான் பண்ணதை எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. ஸோ இது எந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா அபுஷஹரால இருக்க சூப்பர் கிங் ரெஸ்டாரண்ட். இது தமிழ் ரெஸ்டாரண்ட் தான். அப்படி இந்த ரெஸ்டாரண்ட் ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா அபுஷஹரா பார்க் இருக்கு. ஸோ அங்கே போயிட்டு வந்து இஃப்தார் டே அவுட் மாதிரி வச்சுக்கலாம், இஃப்தார் ஓப்பன் பண்ணிக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். உள்ள என்ட்ரு ஆனோடனே இந்த மாதிரி பேட்ஸ் கும்பலா ஒரு இடத்துல சுத்தினதை பார்த்தோன்னே கொஞ்சம் பயம் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா ஏதாவது நேச்சுரல் டிசாஸ்டர் அந்த மாதிரி வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேட்ஸ் எல்லாம் கும்பிளிங்ஸா ஒரு இடத்துல அப்படியே சுத்திட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. அது ஒரு சிம்டம்ஸ் மாதிரி. ஒரு ரிஸ்க் எடுத்து வெளியே வந்த மாதிரி வந்திருக்கும், எதுவும் ஆகக்கூடாது அல்லான்னு சொல்லிட்டு பிஸ்மில்லான்னு உள்ள என்ட்ரானோ. அங்க போய் பார்த்தாதான் தெரியுது, அட பாவிகளா, கடந்த 3 வார காலமாக என்னைய மட்டும்தான் வந்து ஜெயில அடைச்சு வச்சிருந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே போட்டு அடைச்சு வச்சிருந்தீங்களா. இந்த கூட்டத்தை பார்த்தோன்னே ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. நார்மல் டேஸ்ல இந்த பார்க் எப்படி இருக்குமோ அதை விட அதிகமான கிரௌட் இருக்கு இன்னைக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் கரெக்டாக இஃப்தார் டைம் வந்துருச்சா, ஸோ ஒரு இடத்துல போயிட்டு செட்டில் ஆயிடலாம் அப்படின்றது மாதிரி அங்கேருந்து கொஞ்ச நேரம் குட்டீஸை விளையாட விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போய் செட்டில் ஆயாச்சு. ஊற்றிக்கங்க ஊற்றிக்கங்க. எங்க கூட அந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கங்கே வந்து கூட்டமாக வந்து நோன்பு திறந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக நோன்பு திறக்கிறதும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் இல்லையா. ஒரு தடவை இந்த மாதிரி போகாதவங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிரும். அதை தொடர்ந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈது ஷாப்பிங் தான் பிளான் பண்ணியிருந்தேன். நான் எங்கே போயிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபுஷஹராலே இருக்கிற KM ட்ரேடிங்கு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அல்ஹரம் அல்மாசி வந்து விசிட் பண்ணியிருந்தேன். யூஏல இருக்கிற சுச்சுவேஷனில் அந்த மாதிரி ஒரு கார்மெண்ட்ஸ் போனோன்னா போதும், நமக்கு எல்லாருக்குமே வந்து ஈஸியாக ட்ரெஸ் எடுத்துடலாம். செம்ம ட்ரிப்ஸ் அண்ட் டிக்ஸோட நிறைய விஷயங்களை அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோட லாஸ்ட்டில் எண்டில் அந்த லிங்க் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா யூஏல இருக்கிற KM ட்ரேடிங்னு சொன்னாலே வந்து ரேட்லாம் ஹை பீச்சில் தான் இருக்கும். நார்மல் டேஸ்லலாம் இங்கே போயிடவே கூடாது. ஸோ அந்த மாதிரி ரேட் இருக்கும், கிட்டத்தட்ட மாலில் என்ன மாதிரி ப்ரைஸ் இருக்குமோ அந்த மாதிரி. பட் இந்த மாதிரி ஈது டைமில் கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கலாம். 25%லேருந்து 75% வரைக்கும் டிஸ்கவுண்ட் ஆஃபர்னு சொல்லிட்டு நிறையா போட்டிருப்பாங்க. ஸோ இந்த டைமில் நமக்கு வேணுன்றதை அள்ளிக்கலாம் அப்படின்றது மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து லேடிஸ் செக்ஷன் போயிடலாம் அப்படின்றது மாதிரி தான் போயிருந்தோம். ஆக்சுவலி இந்த KM ட்ரேடிங் எதுக்கு வந்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து மார்னிங் ப்ரேயர் டைமில் போடுறதுக்காக நம்ம இந்த ஜிப்பா டைப்பில் வந்து ஏதாவது பார்க்கலாமே அப்படின்றது மாதிரி தான் வந்திருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து KM ட்ரேடிங்கில் தான் அதிகமாக அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறையா கிடைக்கும் அப்படின்ட்டு சரி வந்ததோட வந்துட்டோம். சரி இந்த மாதிரி டாப்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே லேடி செக்ஷன் போய் பார்ப்போமே அப்படின்றது மாதிரி பார்த்துருந்தேன். நல்ல நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் இருந்தது, அது கூடவே டிஸ்கவுண்ட்டும் அதிகமாக இருந்தது. ஸோ நீங்கள் வந்து இன்னும் போகாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த அபுஷஹரால இருக்க KM ட்ரேடிங் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளேயே வந்து நீங்கள் ஷாப்பிங் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே டிஸ்கவுண்ட் இருக்குப்பா. அதே மாதிரி கலெக்ஷன்ஸும் நிறையா இருக்குது. இந்த KM ட்ரேடிங்கில் ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக நம்ம அந்த ஊர்லலாம் போடுறோம்ல அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ நார்மல் கிராண்டு நார்மல் டைப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கிளாத்து டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் வந்து நிறையா கிடச்சிச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. மறுபடியும் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன், குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே 25%லேருந்து 75% வரைக்குமே டிஸ்கவுண்ட் இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான். எல்லாமே ரொம்ப சாஃப்ட் அண்ட் காட்டன் சொல்லுவாங்க, ரொம்ப சாஃப்ட் கிளாத் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளை வந்து வெயில் வெல்கம் பண்ண ரெடியாக இருக்குது தானே. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி டாப்ஸ்லாம் வந்து எடுத்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஃப்ரீலேருந்து அப்புறம் ஹேண்ட் டிசைன்லேருந்து எல்லாமே நல்ல செம்ம கலெக்ஷன்ஸாக இருந்தது.
ஸோ இது எல்லாமே வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் வீடியோ எடுத்திருந்தேன். என்னோட ஈது ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்மோஸ்ட் ஊருக்கு லாஸ்ட் டைம் செப்டம்பர் மந்த் போயிருந்தப்பவே வந்து அங்கேயே வந்து ஷாப் பண்ணிட்டு வந்தேன். மதுரையிலேயே ஒரு 2-3 டாப்ஸ் வந்து புதுசாக எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதனால் பெருசாக எதுவும் பார்க்கல. பட் இங்கே உள்ள கலெக்ஷன் பார்த்தோன்னே எனக்கே ஒன்று எடுத்தால் எப்படி தான் இருக்கும் அப்படின்றது மாதிரி ஆசை வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. ப்ரைஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது. இதோட நார்மல் ப்ரைஸ் எப்படி பார்த்தாலுமே 100க்கு மேலே இருக்கும். பட் இது எல்லாமே 25% ஆஃபர் போட்டிருந்தா. நல்லா நிறைய டிசைன்ஸ் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் கூட இருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அட்ராக்டிவாக இருக்கும். இதெல்லாம் போட்டோன்னா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது என்னடா கொசன்னு தெரிகிற மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் வியர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே கிளாத்து செம்ம கிளாத்துப்பா, பயங்கர சாஃப்டாக சூப்பராக இருந்தது. கேம் ட்ரேடிங்கில் வந்து எவ்வளோ அளவுக்கு நம்ம வந்து காசு கொட்டுறோமோ அந்த அளவுக்கு கிளாத்தில் வந்து ஒர்த் இருக்கும். ஸோ அது மாதிரி தான். பட் ஆனாலுமே நமக்கு அதிகமாக தான் தெரியும். ஏன்னா இங்கே வந்து அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மால்ஸில் இருக்கிற மாதிரி ப்ரைஸ் இருக்கும். பட் இந்த மாதிரி டைமில் போயிட்டு எடுத்துக்கணும். நமக்கு நல்ல வசதியாக இருக்கும். அந்த மாதிரி நான் இந்த தடவை மிஸ் பண்ணிட்டேனேன்னு தான் நினச்சேன். ஏன்னா ஆல்ரெடி டாப்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுனால நான் பெருசாக கண்டுக்கல. லேடிஸ்க்கு மாடர்ன் வேர், எத்னிக் வேர், அப்புறம் சாரீஸ் கலெக்ஷன் சொல்லிட்டு நிறையா இருந்தது. நான் வந்து மோஸ்ட்டாக வந்து கவர் பண்ணலை. ஜஸ்ட்டு டாப் செக்ஷன் பக்கம் மேலோட்டமாக தான் கவர் பண்ணியிருந்தேன். ஏன்னா டீட்டெயில்டு வீடியோ வந்து எங்கே ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்ஹரம்லேயே வந்து நிறையா நான் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். அபயாஸ்லேருந்து எல்லாமே வந்து அங்கே காமிச்சிருப்பேன். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து சொன்னேன் இல்லையா, பசங்களுக்கு மார்னிங் வந்து ப்ரேயர் டைமில் போட்டுக்கிறதுக்காக குர்த்தா மாதிரி ஜிப்பா மாதிரி பார்த்துருந்தேன். ஸோ அது மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்றது மாதிரி 2 டிசைன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதோட வந்து என்னோட மச்சான் பசங்களுக்கும் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றது மாதிரி அங்கே தான் வந்து வெரைட்டிஸ் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, இங்கே கேம் ட்ரேடிங்கில் இவ்வளோ கம்மி ப்ரைஸா அப்படின்னு ஷாக் ஆகிற மாதிரி தான் இருந்தது. மோஸ்ட்லி யூஏயில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் கேம் ட்ரேடிங்னாலே வந்து நிறைய ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அபுசஹராவில் நல்ல ஆஃபர்ஸ் போட்டிருந்தேன். நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த அபுசஹரா கேம் ட்ரேடிங் விசிட் பண்ணியிருந்தேன். நான் ஆல்மோஸ்ட் ஷார்ஜா ரோலாவில் இருக்கிற கேம் ட்ரேடிங் விசிட் பண்ணியிருக்கேன். பட் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம். அதே மாதிரி பர்ஸ் ஆகட்டும், அப்புறம் வந்து ஹேண்ட்பேக்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் இருந்தது. நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒன்று. என்னோட சன் வந்து இது என்ன இதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டைப்பாக இருக்கே, இது ஓப்பன் பண்ணி பார்க்கணுமேன்றதுக்காகவே காமிச்சிட்டு இருந்தார். இதெல்லாம் நம்ம போட்டுட்டு போனோம்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும், பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி ஹேண்ட்பேக் எல்லாமே டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் நிறையா இருந்தது. இதுலேயே நான் ப்ரைஸும் காமிச்சிருப்பேன். ரொம்ப டீசெண்டான மாடல், நல்ல மாடலாக இருந்தது. நிறையா அது எப்படி சொல்கிறது, அந்த லெதர் எல்லாமே வந்து ஃபோம் லெதர் எல்லாம் நல்ல ஒர்த்தபுளான இதாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி டைமில் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிடணும் கண்டிப்பாக. அப்போ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. இந்த ஹேண்ட்பேக் செஷன்லேருந்து வேறு ஷாப் போயிருந்தோம். ஸோ இங்கே யூஏயில் பார்த்தீங்கன்னா நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட் சொன்னால் எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரியும். ஸோ அந்த ஷாப்பில் தான் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்தது. இது வந்து நார்மல் ப்ரைஸாக தான் இருந்தது. ரொம்ப கம்மி ப்ரைஸ்னு சொல்ல முடியாது. நார்மலாக நம்ம வந்து ரீசனபிளாக வாங்கலாம் அந்த மாதிரி ப்ரைஸில் தான் இருந்தது. அதே மாதிரி இயரிங்ஸு, ரிங்ஸு அப்படி சொல்லிட்டு நிறையா இருந்தது. கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ யூனிக்கான கலெக்ஷன்ஸாக இருந்தது. அதுதான் ஹைலைட்டே. நம்ம பொண்ணுக்கெலாம் வந்து இந்த பெட்டி ஜாமான்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி டைமில் இல்லை எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒர்த்தபுளாகவே இருந்தது. நான் இயரிங்ஸ் வந்து பெருசாக அந்த டைம் எதுவுமே வாங்கலை. ஏன்னா லாஸ்ட் டைம் வாங்கின இயரிங்ஸே வந்து ஒரே ஒரு டைம் தான் போட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பெருசாக யூஸ் பண்ணிக்கல. நான் கோல்டே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எதுக்கு இதிலெல்லாம் போய் காசை கொட்டுவானே அப்படின்றது மாதிரி நான் வாங்கலை. ஜஸ்ட் நான் காமிக்கலாமே அப்படின்றதுக்காக தான் ஷூட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஒவ்வொரு வருஷமுமே சரி நல்லா டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான கலெக்ஷன்ஸாக நிறையா இருக்குது. நான் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் வாங்கணும், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னாலே நான் நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட் தான் விசிட் பண்ணுவேன். ப்ரைஸும் ரீசனபிளாக இருக்கும், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோ இங்கே எண்டாக போகுது. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் எந்துவாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதுக்கு பிஃபோர் டே எப்படி ரெடி ஆனேன்றத வீடியோலாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவாக ஷேர் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நிறையா டிப்ஸ் ட்ரிக்ஸ் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.